இப்போல்லாம் அந்த ஹைப்ரிட்டோட கான்செப்ட்டே மாறிடுச்சு. ரொம்ப மிகப்பெரிய சிஸ்டம்லாம் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 50 யூனிட்டு, 100 யூனிட்டு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கூட பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்துருச்சு. அதுவும் நல்ல எஃபிஷியன்ட்டான பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். 99% எஃபிஷியன்சி உள்ளது. அதே மாதிரி பேக்கப் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக உங்களுடைய வீட்டில் இருக்க அத்தனை உபகரணமும் இயங்குற மாதிரிலாம் வந்துருச்சு. இங்கே வந்து என்னென்னா, ரொம்ப ஹைட்டாக போக வேண்டாம், கொஞ்சம் கம்மியான உயரத்தில் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அடி உயரத்தில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து காற்று ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால் ரொம்ப 8 அடி உயரம் போட வேண்டாம், ஒரு 5 அடி உயரத்தில் போடுங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப சேஃபான முறையில் கான்கிரீட்டில், ரூஃப் கான்கிரீட்டில் புல்லட் போல்ட்டு கெமிக்கல் வச்சு, அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அடி உயரத்துக்கு கான்கிரீட் கொடுத்து, அதில் ஜிஐ கேல்வனைஸ்டு பைப்பு தான் போடுறோம். ஸ்ட்ரக்சர் முழுசுமே கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான். உங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் அடிக்காமலேயே அதில் இருக்கிற துத்தநாக கோட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக துரு ஏறாமல் பார்த்துக்கிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி போல்ட்டு நட்டு எல்லாமே SS 304 கிரேடு போல்ட்டு நட்டு, அலுமினியம் கிளாம்ப்பு பார்த்திங்கன்னா ஆனோடைஸ்டு அலுமினியம் கிளாம்ப் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா MC4 கனெக்டர்ஸு. இதில் நம்ம சாதாரணமாக கொரடை வச்சு வயரை முறுக்கி டேப் அடிக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல, ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துலலாம் எண்டு லக்ஸு யூஸ் பண்ணுறோம். அந்த எண்டு லக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபாஸ்டன் ஆகியிருக்கும்.